கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு பாளையம் இறங்கி என்ன பண்றான்? அவனை விடுவிக்கிறான். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக இடத்துல விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அதாவது பயம் வேற, பக்தி வேற. அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சபை மக்கள் புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டியது பயமும் பக்தியும். பக்தியும் வேண்டும், பயமும் வேண்டும். பக்தி நம்மை தேவனுக்கு முன்பாய் நிறுத்தும். பயம் அவரை தேட வழி திறக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சரியானபடி நாம் நம்மை நிதானித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப இங்க வாசிக்கிறோம், தேவ பயம் இருந்தால் தேவ தூதனால் ஒரு மனுஷன் விடுவிக்கப்படுகிறான். ஆமென். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்களை, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவித்திருக்கிறார். சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தீங்கு நின்று தமக்கு பயப்படும் பிள்ளைகளை அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. சரீர பிரகாரமாகவும் நமக்கு தீங்குகள் வருகிறது, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நமக்கு தீங்குகள் வருகிறது. அப்ப இதை நாம் விடுவிக்க நாம் செய்ய வேண்டிய காரியம், அதை விடுவிப்பவரை பயபக்தியோடு நாம் சேவிக்க வேண்டும். ஆமென். பயத்தோடு ஆண்டவரை நீங்கள் சேவிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் நெருக்கத்திலே கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தமக்காய் வாழ்ந்த வைராக்கியமான பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் விடுவித்தார். ஆமென். அருமையானவர்களே, இந்த கடைசி நாளில் வாழ்கிற நாம் பயத்தோடு கர்த்தரை சேவிக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடக்கும். தேவ தூதனே நமக்காய் பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துல 5லிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென். இரண்டு சங்கிலியினாலே கட்டப்பட்டு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பேதுரை குறித்து நான் வாசிக்கிறோம். பேதுரு கர்த்தருக்காக சபையை கட்டுவதற்கு முக்கியமாய் பயன்படுத்தப்பட்டவர்களே பேதுரு ஒருத்தன், கேபா ஒருத்தன். யாரு? பேதுரு ஒருத்தன். யாரு? பேதுரு ஒருத்தன். யாரு? பேதுரு ஒருத்தன். என்ன ஒண்ணுதான்? அப்படியா? சரி, சாரா தாங்கிறீங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பேதுருவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவனை நெருக்கிற அநேக சூழ்நிலைகள் வந்தது. பிரசங்கிக்க கூடாதபடி போராட்டம் வந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டான், நெருக்கத்துக்குள்ளே தள்ளப்பட்டான், கைகள் கட்டப்பட்டு. ஆமென். ஆனா மனுஷன் நிம்மதியா தூங்குறான். என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு பிள்ளையை சிறைச்சாலையில இருந்து கட்டப்பட்டிருக்கும் நிலைமையிலும் கூட கர்த்தர் தன் தூதனை அனுப்பி கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. நீங்கள் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் கட்டப்பட்டது போல இருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த நெருக்கத்திலும் நீங்கள் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். ஆமென். நெருக்கம் வரும் பொழுது நீங்கள் மனம் இடறி விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் பதறி விடாதீர்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க 8 மணி நேரம் ஆராதிச்சவங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த ஆராதனை ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 சாட்சி வந்தது. பாஸ்டர் சாட்சி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு பாஸ்டர் இந்த ஜெபங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஆராதனையை, நான் ரொம்ப ஆண்டரோடு களி கூர்ந்தேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டுன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ரொம்ப விஷ் பண்ணாங்க. இன்னொரு பாஸ்டர் அவர் சாட்சி சொன்னார், நான் இங்கே என் மனைவிக்காக எல்லாம் ஜெபிச்சாங்க, 10 நாள் எழுந்திருக்க வேண்டிய மனைவி நான் போறதுக்குள்ளே எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் எப்பவுமே வல்லமை உள்ளவர். ஆமென். உண்மையா நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் சேவியுங்கள், கர்த்தர் நன்மையை செய்வார். அல்லேலூயா. மனுஷனுக்காக உள்ள வராதீங்க,
மனுஷனுக்காக வர ஆள்லாம் ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆகும். மனுஷனுக்காக தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, உள்ளே வரவே வராதிங்க. இங்கே வந்து ஒரு மனுஷனை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. ஆமே. ஒரு பெரிய ஊழியக்காரை குறித்து கேள்விப்படும் போது பால் சேர் நினைக்கிறேன் அவர் பேர். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில் பிரபலமாக இருந்த ஒரு ஊழியக்காரர். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேரை? 80s ஒரு பேர். நான் ஒரு சாட்சி கேட்டேன். பால் சேர்ன்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் பகுதியில், அந்த பகுதியில் அந்த அந்த சர்க்கஸ்லாம் இருக்கும் பாருங்க, அங்கே கூட்டம் நடத்தினவராம். பால் மேர்னு ஒரு பேர். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு பேர் தெரியும். ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஏசுதான் கடைசியில் ஏசு மட்டும்தான் சொல்லி விழுந்து போயிட்டார். என்ன, நம்ம இயேசுதான் சேவிக்கிறோம், ஆனால் நமக்கு திருத்துவம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம இயேசுவை தான் சேவிக்கிறோம், நமக்கு திருத்துவம் இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இயேசு நாமத்தில் எல்லாம் நடக்குது. இயேசு தான் நமக்கு வாழ்க்கையின் வழி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம திருத்துவம் இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகம் கிருபையின் முடிகிற வரைக்கும் நமக்கு பரிசுத்த ஆவி இங்கே இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் இயேசுவை தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இயேசு நாமத்தை கொண்டு வேதம் சொல்லுலையா, கர்த்தாவே கர்த்தாவே என்று நோக்கி கூப்பிடுறீங்க, ஆனால் ஒன்னே அறியாதுன்ட்டார் ஆண்டவர். அப்போ அந்த மனிதனை கொடுத்த ஒரு பாஸ்டர் சாட்சி சொல்றாரு, வல்லமையாக எடுத்து பயன்பட்டவர். அன்னைக்கு எல்லா மாநகர பஸ்களிலும் அந்த எல்லா மனிதரும் அவர் பாடுற பாட்டை பாடிக்கிட்டே வருவாங்க. அப்படிப்பட்ட பயன்படுத்தப்பட்ட மனுஷன் இயேசு நாமத்தையே சொல்லி கடைசியில் விழுந்து போயிட்டாரு. அப்போ அநேகர் இன்னைக்கு கடைசி நாளில் இயேசுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசு மட்டும் இல்லை, நமக்கு இந்த பரிசுத்த ஆவி, இந்த ரகசிய வர்க்கம் வர வரைக்கும் நமக்கு திருத்துவம் இருக்கும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை இல்லைன்னு சொல்றவன் அந்தி கிறிஸ்து, அபிஷேகம் இல்லைன்றவன் அந்தி கிறிஸ்து, ஆவியானவ இல்லைன்றவன் அந்தி கிறிஸ்து. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைங்கச்சா? நம்ம எல்லாம் இயேசுவை தான் ஆராதிக்கிறோம், ஆனால் வருக வரைக்கும் நமக்கு பரிசுத்த ஆவி கூட இருக்குது. ஆமென். வருக வரைக்கும் பரிசுத்த ஆவியோட தான் நம்ம ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியோட தான் எழுந்து ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியை அது இங்கிருந்து யாரா இருந்தாலும் சரிதான். இங்க அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. பிதா, குமாரன், ஏன்னா கடைசி நாள் எங்க இருந்து வேணா எழும்போம். வெளியே இருந்து வரும், உள்ள இருந்து வரும். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, சபைகளை தான் அவன் என்ன பண்ணணும், அவன் குலைக்கணும். அதான் அவனுடைய வேலை. ஆமென். சபைகளை தான் அவன் குலைக்கணும். அப்ப தேவ பயம் இல்லாத பிள்ளைகள் சீக்கிரம் விழுந்துருவாங்க. அல்லேலூயா. அதாவது இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல ஒரு மனுஷன் எல்லாருக்குமே தெரியும், இந்த கார்லஸ் மேக்னஸ்னு ஒருத்தர் இருக்கிறான், தெரியுமா? வேர்ல்டு சாம்பியன். அவன் அந்த போட்டிக்கு போகும்போது கோட் போட்டிருக்கான், பனியன் போட்டிருக்கிறான், நல்லா அந்த டிப்டாப்பாக போயிட்டு அவன் உட்காடுறான். அவனை வந்து எழுந்துக்க சொல்கிறாங்க, நீங்கள் எழுந்துருங்க, இந்த போட்டியில் நீங்கள் பங்கு இருக்கக்கூடாது, உங்களை நான் டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறேன்றான். ஏன் அப்படின்னா அவன் ஜீன் போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன, வேர்ல்டு செஸ் சாம்பியன் கார்லஸ் மேக்னஸ், வேர்ல்டு, இந்த லோக்கல்லாம் கிடையாது. அவன் நினைச்சிருந்தா உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், போய் என்ன பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிட்டோம் சொல்லியிருக்கலாம். நீ யாராவனா இருயா, எனக்கு தேவை இங்கே ரூல்ஸ் தான். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது. அந்த நியூஸ் கேள்விப்படும் போது நான் பார்த்தேன், நியூஸை படித்து பார்த்தேன். அப்போ என்னத்தான் அவன் வேர்ல்டுல எவ்வளோ பெரிய சாம்பியனாக இருந்தாலும் அந்த செஸ்ஸுக்குன்னு ஒரு என்ன இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நீ இப்படி தான் உள்ளே வரணும், இதை போட்டுட்டு தான் உட்காரணும். ஏன்னா அவங்க வந்து ஃபார்மல்ஸில் வரணும், கோட் ஷூட்டில் வரணும், அப்போ தான் அவங்க நல்ல ஒரு டீசெண்டாக வந்து உட்காரணும். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ரூல்ஸுக்கு அடங்கிடுறானே. ஆமென். அப்போ நம்ம சபைக்குள்ளே இருக்கிறோம், தேவன் நமக்கு ஒரு சில ரூல்ஸை கொடுத்துருக்கிறார், அதை நம்ம கீழ்பட்டு தான் ஆகணும். சபைக்கு பயப்படாத யாராக இருந்தாலும் கர்த்தர் வெளியே தள்ளிட்டு போயிட்டே தான் இருப்பார். ஆமென். அது யாரும் அப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், போதகராக இருந்தாலும் ஒன்று தான், கேட்குற விசுவாசியாக இருந்தாலும் ஒன்று தான். அவர் ரூல்ஸுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ தன்னுடைய நெருக்கத்தில் இருந்தும் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாய் சேவிக்கும் பொழுது, பயத்தோடு சேவிக்கும் பொழுது, கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை என்ன பண்றார், விடுவிக்கிறார். தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா.
பயந்த பிள்ளைகளுக்கு, தேவ பயம் உள்ள பிள்ளைகளுக்கு. ஆமென். தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க அவர் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தன் தூதனை அனுப்புகிறார் தேவ பிள்ளைகளே. யாருக்கு? தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு. ஆமென். நம்ம சேவிக்கிறவர் யார் என்று நாம் நல்லா அறிந்து வைத்திருக்க வேண்டும். கடைசி நாள்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த சபையை விட்டு இங்கே கோச்சிட்டு வேற சபைக்கு போனாலும் இப்படிப்பட்ட பிரசங்கத்தான் வரும். எந்த பாஸ்டரும் உங்களை என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. எந்த சபையும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. அப்படி உங்களுக்கு தேவையான பிரசங்கம்னா தாராளமாக என்ன பண்ணலாம்? வெளியே போய் நீங்கள் எழுந்து பிரகாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் எந்த பாஸ்டரும் உங்களுக்கு பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. என்ன? எந்த பாஸ்டரும் உங்களுக்கு பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. எந்த சபையும் உங்களுக்கு பரலோகத்துக்கு கூட்டு போகாது. பரலோகத்துக்கு கூட்டு போற ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கடைசி நாள்ல இருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய காரியங்கள் நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசம் தந்திரமாக கிரியை செய்வான். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலேயும் நம் தேவனுக்கு பயந்திருந்தோம் அப்படின்னா கர்த்தர் அங்க நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம தானியேலில் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல. நமக்கு தெரிந்த பகுதிகள் தான் எல்லாமே. மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறோம். தானியேல் 6 வாசிங்க, 20ல இருந்து வாசிங்க. துயர சத்தமாய் தானியேலை கூப்பிடுறான். தானியேலே, ஆமென். அப்பொழுது தானியேல், ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால், ஆமென், க்ளோரி. 23 கடைசி சொல்லுது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். அவன் சொல்ற அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் அவருக்கு முன்பதாய் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ஆமென். தேவனுக்கு முன்பதாய் பயப்படுகிறவனாய் தானியேல் இருந்தான். தேவனுக்கு முன்பதாய் பயப்படுகிறவன் சிங்கங்கள் மத்தியிலே அவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் மத்தியிலே நாம டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரலாம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். என்றால் தானியேலை சிங்கங்களின் வாயிலிருந்து கர்த்தர் அவனை தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் விடுவித்தார். ஆமென். ஏனென்றால் தானியேல் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான். ஆமென். அவரை சேவிக்கிறவனா இருந்தான். அங்க இருக்கிற முத்திரைகள், அங்க இருக்கிறதான தாக்கீதுகள் தானியேல் என்ன பண்ண முடியல? ஒன்றும் செய்ய முடியல. ஏனென்றால் அவன் தன் தேவனை சேவிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. தன் தேவனை பயபக்தியாய் சேவிக்கிறவனாய் தானியேல் இருந்ததுனாலே எந்த சிங்கங்களும் அவன் என்ன பண்ண முடியல? ஒன்று சேதப்படுத்த முடியல. ஆமென். அப்ப நாம இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்துதான் போவோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகாம நம்மளால வெளியே வர முடியாது. அந்த சூழ்நிலை நம்ம பார்க்க தான் செய்வோம். அந்த சூழ்நிலை உள்ள போகதான் செய்வோம். எப்படிப்பட்ட காரியத்தை மத்தியில நம்ம உள்ள இருக்க தான் செய்வோம். அதன் மத்தியிலும் கர்த்தர் என்ன பண்றார்? விடுவித்து. அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவனை எல்லா சிங்கங்களின் கையிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதே இதுல தான் பார்க்கிறோம். சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பேரும் கர்த்தருக்காக பயபக்தியோடு வாழ்ந்தவன் தான். அதனாலதான் அக்கினி சூளைக்கு போடப்படுறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் பயபக்தியா வாழ்கிற பிள்ளைகளுக்கு நெருக்கடி உண்டு. ஏனென்றால் நாம் இந்த உலகத்துக்கு எதிராக நிற்கிறோம். இந்த உலகத்தினுடைய உபதேசங்களுக்கு எதிராக நிற்கிறோம். சத்திய வசனங்களுக்கு நாம் உண்மையா நிற்க வேண்டும், நிற்கிறோம். ஆனாலே இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு என்னது வர செய்யும். ஆனாலும் அப்படிப்பட்ட அக்னியின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை மத்தியில இறங்கி நம்மை பாளையம் இறங்கி என்ன பண்றார்? விடுவிக்கிறார். ஆமென். அவன் சொல்றான், 3 பேரை நான் போட்டேன், 4வது ஒரு என்ன பண்றாரு? உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆள் இருக்குது கொஞ்சம் அல்லேலூயா சொன்னா என்ன பண்ணோம்? சொல்லுங்க. ஆமென். என்ன பின்னாடி அல்லேலூயானா? ஆமா, எனக்கு அங்கிருந்து ஒரு குரல் ரொம்ப பிடிக்கும். ஐயா ஒரு அல்லையா சொல்லுங்கய்யா. மோச அல்லையா ஆமா, பாத்தீங்களா? எத்தனை சத்தம் தனியா கேட்கும். சில பேர் ஐயோ அப்படின்னுவாங்க. எனக்கு அதான் பிடிக்கும். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவன் யாரு சொன்னா எனக்குன்னா? அல்லேலூயானா அல்லேலூயா தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட நம்மளுக்கு இங்க வேற வேலை இல்லை. ஆலயத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுதான் நமக்கு உண்டான வேலை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் எல்லாவற்றிலும் அப்படிதான் நம்ம என்ன பண்றார், நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, இன்றைக்கும் நமக்காக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப மட்டும் இல்ல, ஆமென், பேதுருக்கு மட்டும் இல்ல, தானியேலுக்கு மட்டும் இல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு மட்டும் இல்ல, நம்மையும் அப்படி விடுவிக்க ஆண்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் இப்படி விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படும் பொழுது எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். எல்லா இக்கட்டுக்குள்ளே போனார்கள், நெருக்கடிக்குள்ளே போனார்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனார்கள். ஆனால் அவர்களை ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து பாதுகாத்தார். அல்லேலூயா. இப்ப நாமும் அதாவது தேவனுக்கு பயப்படும் பொழுது கண்டிப்பா ஒரு நெருக்கடி வரும், கண்டிப்பா வரும். அதனால நம்ம அதுக்கும் ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா நம்ம பிசாசை எதிர்த்து நிக்கிறோம். ஆமென். பிசாசை எதிர்த்து நிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். ஆமென். நம்ம பிசாசனுடைய பெரிய ஆயுதம் என்னன்னா, முதல்ல நம்மள பயமுறுத்துவான். ஆமென். பயமுறுத்துவான். நம்மள ஒரு சில நேரத்துல ரொம்ப கில்ட்டினஸ் மாதிரி பண்ண வைப்பான். ஆனா அதற்கெல்லாம் பயப்படாம தேவ பிள்ளைகள் முன்னாடி நிக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லா இக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவ பயம் இருக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் விடுவிப்பார். சபைக்கு வருவதனால் மட்டுமல்ல. ஆமென். நாம் ஆராதிக்கிறவர் யார் என்பதை குறித்த உணர்வும் பயமும் நமக்கு தேவை. ஆமென். ஏனென்றால் அண்ட சராசரங்களை படைத்தவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகம் முழுவதும் ஆராதிக்க போற தேவனை நாம முன்னாடி ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். எல்லாம் புரிஞ்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் ஆராதிக்க போறாங்க. அதுக்கு முன்புதான் நீங்க உள்ள இருக்கிறீங்க. நீங்க இன்னும் ஆராதிங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் மகிமையான காரியங்களை செய்ய ரொம்ப வாஞ்சியோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.